அடுத்த செக்மெண்ட் அடுத்த 4 டீமுக்கு வந்திருக்கோம். ஸோ லீஸ்ட் பர்ஸ் வச்சுருக்கிற 4 டீம் ஆர்சிபி, மும்பை, பிபிகேஎஸ் அண்ட் ஜிடி. ஸோ ஃபஸ்ட்டு எம்ஏ கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எம்ஏ கிட்ட வந்து 2.5 கோடியோ 2.4 கோடியோ தான் இருக்குது. அவங்க வருவாங்களான்னு தெரியல, இல்லைனா ஃபோனில் வீட்டிலேருந்து யாராவது மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கிறேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. கோகுல், அஸ் அ ஆர்டன்ட் எம்ஐ ஃபேன், ஆல்ரெடி உங்கள் டீம் செட்டு, யாராவது இன்னும் 2 பேர் ஏதாவது லைனில் உங்கள் மைண்டில் இருக்காங்களா? யாரை எடுத்தால் நல்லாயிருக்கும் சொல்லு பார்ப்போம். யாருன்னு எக்ஸாக்டாக தெரில, ஆனால் லோக்கல் பிளேயர்ஸு பவுலர்ஸ் கண்டிப்பாக வேணும். அதாவது உமேஷ் யாதவ் மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல. நெட்ஸில் போடுறக்கா ஏன் என்ன டீம் அவ்வளோ செட்டுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ தீபக் சவார் நம்பவே முடியாது, நல்லாவே ஆடிட்டு இருப்பாரு. ஷார்துல் தாக்கூர் இருக்காரு. ஷர்துல் தாக்கர்லாம் ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் யூட்டிலிட்டி பிளேயர் மாதிரி சும்மா பேட்டிங்கு பவுலிங்குன்னு எல்லாம் சொன்னாலுமே எதுலேயுமே ப்ரூவன்லாம் இல்லை, எஸ்பெஷலி இன் ஒயிட் பாலில். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் சீசன்லாம் ஒரே ஓவர் தோனிக்கு 19 ரன் கொடுப்பாரு. ஒரு நோ பால் 6, ஹைட் 6, ஃப்ரீ ஹிட் 6, இந்த மாதிரிலாம் போடுற பவுலர்லாம் ஒரு மெயின் பவுலர் நம்ப முடியாது. அது ஒரு நல்ல பவுலர் பேக்கப் அஸ்வினி குமார் இருக்காரு. இன்னும் எக்ஸ்ட்ரா லோக்கல் டேலண்ட்டு தான். மோஸ்ட்லி 2 கோடி வச்சு லோக்கல் டேலண்ட் தான் போகவே முடியும். எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ஒரு பிளேயர் வாங்கிட்டாலே முடிஞ்சிருக்காது. ஸோ மோஸ்ட்டாக லோக்கல் பவுலர்ஸ் யாராவது பார்க்கலாம். ஓகே, டேய் தலைவன் பொழந்துட்டு இருக்கான்டா ஸ்மாட்ல. சர்துல் தாக்கூர்லாம் பயங்கரமா விக்கெட் எடுத்துட்டு இருக்கான் ஸ்மாட்ல. லோக்கல் டேலண்ட் வர மும்பைல. நீ என்னடான்னா தீபக் சார் கூட தான் பொழக்கிறாரு. தீபக் சார்ன்றாரு, அவன் பேர் மறந்துடுச்சு. தீபக் கூடா அதுக்குன்னு சென்னை எடுக்குமா? அதே மாதிரிதான். ஓகே தான், வாய்ப்பு இருக்கு. சரி, அதான் நான் பெருசாக எம்ஐ வந்து அதான் ஃபுல் செட்டு. அவங்களுக்கு எது பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. இவன் சொல்கிற மாதிரி ரொம்ப தன்னடக்கத்தோடு பேசுவான். அவன் டீமே ஃபுல் செட்டு, எல்லாத்துக்கும் பேக்கப்பு அது இதுன்னு போட்டு பயங்கரமாக இருக்குது. வில் ஜாக்ஸு, ரொமாரியோ ஷெப்பர்டு, அது இதுன்னு ஃபுல் கடப்பார சைடு. இந்த தடவை கொஞ்சம் ரொமாரியோ ஷெப்பர்டா, ரூதர் ஃபோர்டு. ஓ சரி, ரூதர் ஃபோர்ட், ஷெர்ஃபேன் ரூதர். அது அடுத்த ஆர்சிபிக்கு அடுத்தது. ஆமாம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ டீம் வந்து பயங்கர செட்டாக இருக்குது. அல்லா கசன்ஃபரோட ஸ்பின் இந்த தடவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரி ஸ்பின் போடுவான். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ எம்ஐ வந்து செட்டு. மேபி நெட்ஸில் ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 2-3 30 lakhs 20 lakhsக்கு ஏதாவது லோக்கல் பிளேயர்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணியிருப்பானுங்க. அதை அப்படி தான் எடுப்பானுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஓகே, ரிக்கி புய்க்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிக்கி புய் மாதிரி பிளேயரு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கீப்பர் வேணும். ரிக்கல்டன் வந்து நம்பி இருக்கலாம், பட் அந்த தவுஜான்றவரு எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நல்ல ஒரு கீப்பர். ஏன்னா வந்து அவங்க விஷ்ணு வினோத் ட்ரை பண்ணாங்க, முகமது அசருதீன் கேரளா பிளேயர் ட்ரை பண்ணாங்க, இப்ப ராபின் மீன்ஸ் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. பட் அவங்க ஒரு நல்ல ஒரு பேக்கப் கீப்பர், ஸ்ட்ராங்கா ஒரு கீப்பர் வந்து ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி இந்தியன் தான், அவன் சொல்ற மாதிரி 2 கோடி தான் எல்லாம் பேஸ் பேஸ்ல இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி எந்த ஒரு ஓவர்சீஸ் கீப்பருக்கும் போக முடியாது, பேர்ஸ்டோக்கும் போக முடியாது அதிசயமா. ஸோ ஒரு கீப்பர், நல்ல ஒரு கீப்பர் கிடைச்சா பெட்டரா இருக்கும் மும்பைக்கு. ஏன்னா மும்பைக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கீப்பர் இல்லை. ரிக்கல்டன் இருக்காரு, பட் எட் ஃபாரின் பிளேயர். ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், ராபின்ஸ் 3 பேர் இருக்காங்க. கீப்பர் வில் ஜாக்ஸ் கீப்பிங் பண்ண மாட்டாரு, அது ரிக்கல்டன் மட்டும் தான் கீப்பர். அதுதான் வில் ஜாக்ஸ் கீப்பர் இல்லடா, பவுலர். ஆமா, கீப்பர் கண்டிப்பா வேணும். டிஎன்பிஎல்ல ஒரு பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவன் பேர் கரெக்டா தெரியல, ரஹேஜ், அவர் தான் நான் சொன்னேன். அவர் கண்டிப்பா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கூட போயிடுவான். ஒரு 1 crore வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை, அந்த ரிக்கல்டன் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்ம காம்பினேஷனுக்கு பாஸ்டர்லாம் இப்போ நல்லா போட ஆரம்பிச்சுட்டான். பாஸ்ட் வேணும், இல்லை அல்லா கசன்பர் வேணும், இந்த மாதிரி மற்ற ஆப்ஷன் வேணும்னா இந்தியன் கீப்பரு வேற வழி. மீன்ஸ் லாஸ்ட் டைம் 2 மேட்ச் ட்ரை பண்ணாங்க, ஆனா அது செட் ஆகல. கீப்பர் இந்த அளவுக்கு இன்னும் கிடைக்கல. கீப்பர் ஒன்று வாய்ப்பு இருக்கு, ஒரு கீப்பர். ஓகே, அதான் அது மட்டும் தான் ரொம்ப மினிமம். இதுதான், அது அவ்வளோ பெரிய இது இருக்காது. ஸோ எம்ஐ வருவாங்க, வந்துட்டு வழக்கம்போல் பொரி சாப்பிட்டுட்டு மிச்சர்லாம் சாப்பிட்டுட்டு 1-2 பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்த டீம் வரலாம்டா, ஆர்சிபி. ஸோ போன தடவை சாம்பியன் டீம் மேடி, அவங்களுக்குமே மோரார்லெஸ் செட்டு, டீம் 11 செட்டு. பட் ஆனால் அவங்க ஒரு 13-14 கோடி வச்சுருக்காங்க, நல்ல இதுதான். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லு. அண்ட் ஆல்சோ நோட் தட்
ஹேசல்வுட் வந்து இன்ஜுரியில் இருக்கார். அண்ட் யஷ் தயால் வருவாராங்கிறது சந்தேகம்தான். ஸோ ஒரு அதான் இப்போ ஆர்சிபிக்கு வந்து பிடிச்சதுதான் பிடிச்சான், புளிய மரம் பிடிச்சான். நான் வந்து மாமாக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். மும்பை வந்து வில் ஜாக்ஸையும் டிம் டேவிடையும் வித்தப்ப எழுந்து வந்து கை கொடுத்தாங்க. இப்ப அந்த விஷயம் ஏன்னு சொல்லி மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா டிம் டேவிட வந்து வச்சிருந்தது காரணமே தெரியும். ஹார்ட்கோர் மும்பை ஃபேன்னா ஒரு பொலாட வந்து வெளியே விட்டு டிம் டேவிட் வச்சாங்க. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பெருசா வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அந்த 2-3 வருஷத்துல. அந்த ரிட்டர்ன்ஸ் மொத்தம் வட்டி முதலமா சேர்ந்து இப்ப ஆர்சிபிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. போடுற இடம்லாம் முரட்டு அடி நம்பர் 4ல. ஸோ டிம் டேவிடு, ஜேகே பத்ரன் சொல்லிட்டு பயங்கரமான டேலண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இருக்க ஒரே ஹெட்டேக் வந்து ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டுருவோம். ஒரு நல்ல ஒரு ஃபாரின் பவுலர் நுவான் துஷரா வச்சிருந்தாலுமே ஒரு ஹெட் த டெக் பவுலர் லைக் ஜாக்கப் டஃபி அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து நிறைய போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஹிட் டைரக்ட் பவுலர்ஸ் தான் வந்து ஹேசல்வுட் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹேசல்வுட் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணனாலே அப்படிதான். அண்ட் புவனேஸ்வர் குமார் வந்து மைட் பி இந்த யூபி லீக்ஸ்ல பெருசா அந்த ஸ்மாட்லயும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு பேக்கப் பவுலர் மாதிரி ரெடி பண்ணா கொஞ்சம் டீம் வந்து டீமோட தேவைகள் இருக்கு. மற்றபடி நத்திங் சமுதிரன். அதான்டா, எஸ் தயாலுக்கு ஒரு பேக்கப் மாதிரி இருக்கும். எஸ் தயால் ஹேசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப்பு. நீ சொன்ன மாதிரி ஒரு பெண்ட், அதே பெண்ட் வார்ஷியஸு, சீன் அபாட்டு, அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் பார்ப்பாங்க. மேபி நார்கியா அந்த மாதிரி கூட பார்ப்பாங்க. அண்ட் லோக்கல் டேலண்ட்டும் பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரசிக் தார் சலாம் 5 கோடிக்கு வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி அவருக்கு ஒரு கோ ஹெட் இருக்கும். இல்லைனா சிவம் மாவி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணுவாங்க. 15 கோடி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல பர்ஸு தான். மேபி டாப் ஆர்டரில் வந்து தேவ் படிக்கல் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். மேபி அதுக்கு வேணால் அந்த மயங்க் அகர்வாலுமே போனது நல்லா சூட் ஆனார் அவரோட 11க்கு, அவங்க டீமுக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் பேக்கப்புக்கு வேணால் ஒரு 2 பிளேயர்ஸ் வேணால் போவாங்க மோஸ்ட்டாக. மற்றபடி அவங்க டீமே பயங்கர செட்டாக தான் இருக்குது. கோகுல், உனக்கு ஏதாவது தோணுதா உங்கள் டீமில் ஏதாவது பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஓட்டைகள் பிஸ்னா வாய்ப்பு இருக்கு. சுரேஷ் சர்மா பேக்கப் மாதிரி போலாமே. சுயா சர்மா சூப்பராக போடுறாங்கடா, அவனை ஏன்டா பேக்கப்பு? இன்டர்நேஷனல் பிளேயர் குணால் இல்லையே. பாண்டியா யாராவது இருக்காங்க. கரெக்ட், வாய்ப்பு இருக்கு. இவங்க பிஷ்னாய்க்கும் ஹார்டா போக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அபிடோ மனோகர் கூட ஆனால் போலாம். இல்லை மாப்பிள்ள, அது அந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ் ஓகே. ஆனால் சுயா சர்மா இருக்கும்போது பிஸ்னாய்க்கு போக மாட்டாங்க. ஏன்னா பிஸ்னாயோட தேவை ஆர்சிபியோட மற்ற டீம்ஸுக்கெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆனால் சுயா சர்மா சூப்பராக போடுறான்டா. இந்தியா ஏல செம்மையாக போட்டான். இப்போ ரீசன் நடக்க ரொம்ப சூப்பராக போட்டுருக்கான். என்னை கேட்டால் அவன் சீக்கிரமாக அடுத்த இந்தியா டீம்லேயும் சான்ஸ் இருக்குது. சுயா சர்மாவோட நேம் லிஸ்ட் ஆகிறதுக்கு. ஆர்சிபிக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சின்னசாமி ஸ்டேடியம் கிடையாது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு எடுக்கலாம் பவுலர்ஸை. அதனால அவங்க பவுலர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். சின்னசாமி ஸ்டேடியம் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப பூனே கிரவுண்டோ வேற கிரவுண்டோ பேசிட்டு இருக்காங்கன்றதுனால ப்ராப்ளமே இல்லை. அவங்க ஒரு நல்ல பவுலர் செட்டப் எடுக்கலாம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பவுலர்ஸ் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சின்னசாமி ஸ்டேடியம்ன்றது ஆர்சிபிக்கும் ஹாப்பி, ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் ஹாப்பி. கரெக்டு. ஸோ ஆமாடா, இப்போது ஆர்சிபியும் அவ்வளோதான். ஸோ அடுத்த டீமுக்கு வந்துடலாம். அடுத்த டீம் வந்து என்னோடய ஃபேவரட் பிபிகேஎஸ். ஸோ மாமா நீ சொல்லு. பஞ்சாபும் ஆல்ரெடி ஒரு நல்ல செட்டான டீம் தான். ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்தாங்க, ரன்னரப்பில் முடித்தாங்க. வெரி க்ளோஸ் டு கெட் அண்ட் ஹோல்ட் ஆன் தி ட்ராஃபி. ஸோ அவங்களுக்குமே நல்ல ரிட்டன்ஷன்ஸ். ஒரே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிலீஸ் என்னென்னா ஜாஷ் இங்கிலீஷ். பட் அதான் அவருமே சொல்லிட்டார், இந்த மாதிரி இன்ஜூரினால் இது பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ உன்னோட தாட்ஸ் என்ன பிபிகேஸை பொறுத்தவரை? ஒரு ஆஸ்திரேலியன் வெளியே போயிருக்காரு. பாண்டிங் இன்னொரு ஆஸ்திரேலியன் தான் எடுக்க பார்ப்பாரு. ஸ்டீவ் ஸ்மித் வேறு பண்ணியிருக்காருன்றாங்க. ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. பிபிஎல்லாம் ஓப்பனிங் பண்ணி இப்போ ஹிட்டிங் ரேஞ்ச்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்டீவ் ஸ்மித்து இல்லை, இடம் இருந்தால் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா சும்மா கூட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர் வந்து ஒரு குரூப்ல இருக்கிறது இதுதான். எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே போக மாட்டாங்க. லீடர்ஷிப் ஸ்கில் அந்த கடைசியில ஃபாஸ்ட் பேஸ் ஆக்ஷன்ல எடுத்து போடலாம். கரெக்டு தான். ஓகே, நல்ல பிக்கு. ஏன்னா உனக்கு ஸ்டே செய்யறதுக்கும் சம்டைம் அந்த இன்ஜுரி வந்து இன்னும் எவ்வளோ லெவலுக்கு அது சீரியஸ்னஸ் இருக்குன்னு தெரியல. அண்ட் ரீஹேப் முடிச்சுட்டு வரன்றப்போ உனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்க ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு ஆள் வந்து ரொம்ப பிடிக்கும். டிக்கே பண்ணிக்கு செம பாயிண்ட் ராமாமா. நிறைய வாய்ப்பு இருக்கு. அது அந்த ரன் ஓடி ஓடி அடிக்கிறது செமையா இருக்கும். நல்ல சாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது நடக்க போகுது. இல்லை நடக்கும்ல. ஏன்னா அவன் லீடர்ஷிப் ரோல்லையும் இருக்கான். இப்போ ஆஷஸில் முக்கியமான டெசிஷன்ஸுமே இது பண்ணுறான். அண்ட் ஆல்சோ அவனுமே டீம் பிளேயர்.
ஓப்பனிங் இறங்கி ஆடு, ஓப்பனிங்கில் இவன் இவனு பிரயாணிஸுக்கு செட் ஆகலை, நீ ஆடுனா ஓகேம்பான். 1 டவுன் ஆடுனா ஓகேம்பான். இல்லை நீ 1 டவுன் நான் வரேன், 2 டவுன் நீ ஆடுனா அதுக்கும் ஓகேம்பான். ஸோ நல்ல ஒரு டீம் பிளேயர். ஸோ அதனால் இது நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் நம்ம பிக். ஸ்பின்னும் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. மேபி ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே இதாக இருக்காங்க. 11 crores தான் இருக்குது. ஆமாம். ஸோ பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த கேப்ஸும் இல்லை. மேபி ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அப்படியே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் விக்கெட் கீப்பர் ரோலுக்கு தான் யாராவது ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தேடி பார்க்கணும். விக்கெட் கீப்பர் நல்லா பண்றாரு ஆல்ரெடி. இல்லை ஒரு பேக்கப் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அவங்க. ஆமா, லாஸ்ட் டைம் பிரப்சிம்ரன் இந்த பிளேயரா தான் வந்தார். இம்பாக்ட்ல தானே ஆனாரு. இங்கிலீஷ் வந்து விக்கெட் கீப்பர் இருந்தாரு. அதான் ஒரு வேலை பேர்ஸ்டோ கூட போக மாட்டாங்க. 2 out எடுத்து யாராவது ஒரு டேலண்ட் இருக்கும் கண்டிப்பா. ஆஸ்திரேலியா இருந்து யாராவது ஒருத்தர் எடுத்திருப்பாரு கண்டிப்பா இருக்கும். ஆஸ்திரேலியா கீப்பர் தான் கண்டிப்பா, வேற யாரும் கிடையாது. இந்தியன் டேலண்ட்ஸும் பெருசா இந்தியன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மி. போலாம், இவங்களும் பேர்ஸ்டோ ஸ்மித்துக்கெல்லாம் போகலாம். அந்த இங்கிலாந்து கீப்பர்ஸ். ஆமா, இங்கிலாந்து கீப்பர்ஸ் யாராவது. நியூசிலாண்டில் ஃபின் ஆலன் ஒருத்தர் இருக்கான்டா, எம்எல்சியில் போட்டு பொலன்னு போகலாம். செம்ம டேலண்ட், க்ளீன் ஸ்ட்ரைக்கர். ஒரு ஆல்ரெடி ஆர்சிபிலாம் எடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சீசன்லாம். இல்லை அது டிம் சைஃபர்ட். இது வந்து ஃபின் ஆலன் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. டிம் சைஃபர்ட் உட்கார வச்சாங்க. இல்லை எடுத்தாங்க, முன்னாடி எடுத்திருப்பாங்க. ஹிட் இல்லை பெருசு, அவ்வளோ அடிக்கலை. ஆனால் இப்போ நல்லா ஃபார்மில் இருக்கான், அவனை கூட எடுத்து போகலாம். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக இன்னொரு பிளேயர் வந்து ராபின்சன் ஒருத்தன, ராபின்சன் சொல்லி ஒரு மாதிரி கட்டமீச டிராவிஸ் ஹெட் மாதிரி வச்சு ஒரு மாதிரி 100லாம் அடித்தான் இப்போ. ஸோ அவனுமே கொஞ்சம் நல்ல இதில் போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு தேவைப்படாது. மேபி ஒரு பேக்கப்பாக யாராவது எடுப்பாங்க, ஒரு ஓப்பனர் யாராவது எடுப்பாங்க பேக்கப்பு. பேஸ்டோ இந்த இவனுங்களில் யாராவது ஒரு ஆள் வேணால் எடுப்பானுங்க கண்டிப்பாக. பெருசாக அமௌண்ட்டுக்கு போக மாட்டானுங்க, அதனால் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பவுலிங்குமே அதே மாதிரி லாக்கி ஃபெர்குசன், ஹர்ஷ்தீப், மார்க்கோ யான்சன் மொரட்டு ஃபார்மில் இருக்கான். யான்சன்லாம், லாக்கி ஃபெர்குசன் பீக் ஃபார்ம். ஆமாம், ஆல்ரவுண்டர் ஒமர் சாய், ஸ்டாய்னிஸு, யூசி சஹல், ஹர்ப்ரீத் பிராரு. ஸோ ஒரு மாதிரி செட்டில்டு யூனிட்டாக தான் இருக்குது. மேபி ஒரு பேக்கப்புக்கு வேணால் அதே டுவார்ஷியஸ், சீனா பாட்டு, ஸ்பென்சர் ஜான்சன் அந்த மாதிரி அங்கே வேலை. ஜேவியர் பாரட்டும் இருக்காரா? அவங்களுக்கு பவுலிங்ல பிரச்சனையே இல்லை. அப்போ அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ஒரு கீப்பர் மட்டும்தான் தேவை. ஒரு நல்ல கீப்பர், ஸ்ட்ராங்கான ஒரு கீப்பர் வந்து கண்டிப்பா ஓவர்சீஸ் கீப்பர் தான் போவாங்க. ஏன்னா டுவார்ஷியஸ், பார்லட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸ் இந்த மாதிரி ஃபாரின் பவுலர்ஸா இருக்கிறதுனால ஒரு ஃபாரின் கீப்பர் தான் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ட்ரெடிஷ்னலா பாண்டிங் அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ அப்படிதான் இருக்கும், நல்ல ஃபாரின் கீப்பர். ஓகே, ஸோ அவ்வளோதான்டா. பிபிகேஎஸ்மே ஓரளவுக்கு மோரோவர் செட்டில்டு லைனப்பாக தான் தெரியுறாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்துடலாம். அவங்களுமே பெருசாக இந்த 4 டீம் நம்ம பேசுகிற 4 டீமுக்குமே பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அவங்க ஆல்ரெடி இருக்கிற செட்டில்டு லைனப்பில் மேபி 1 or 2 அடிஷன்ஸ், பேக்கப்ஸ் தான் மெயினாக பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஜிடி. ஸோ ஜிடியுமே ஒரு பிளே ஆஃப்க்கு போன டீமு. ஃபஸ்ட்டு அந்த 3 பேரை வச்சு ஃபுல் ஃபயரில் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 3 பேரில் பட்லர் ஒரு வீல் கலண்ட உடனே ஆட்டோ லைட்டாக குடசாய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேட் டே ஃபார் ஓப்பனர்னால் டீம் வந்து சோலி முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. அவங்க எடுத்தது வந்து பட்லரு, ஷெப்பர்டுங்க ரூதர்ஃபோர்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக யாரை எடுக்க வாய்ப்பு இருக்குது? கோகுல் நீ சொல். ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். எனக்கும் தெரியல, திருப்பி ஜெயனிஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. வேற இல்லை டேவிட் மில்லர் இருக்காரு, வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஜிடி பிளேயர் தான் நினைக்கிறேன் மில்லரு. பழைய ஜிடி பிளேயர். 2023ல. அப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஜிடி மிடில் ஆர்டரே இல்லடா ஜிடிக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஃப்ரெஜைல் மிடில் ஆர்டர். அவங்க எல்லாம் வந்து சாய் சுதர்சன், கில்ல வச்சே ஓட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எல்லா வருஷமும் அதே மாதிரி கிடைக்காது. இப்ப இந்த வாட்டியுமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா மிடில் ஆர்டர் கிடையாது. அவங்க எல்லாமே டாப் ஆர்டர் வந்து 1000 ரன் 1200 ரன். போன வாட்டி ஸ்டார்ட் எல்லாம் பார்த்தோன்னா பட்லரு, சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் கில்லு 3 பேருமே சேர்ந்து 1000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்கன்றப்போ உனக்கு மிடில் ஆர்டரோட யூட்டிலிட்டியே இல்லை. ஸோ லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் சொல்றேன், அந்த மிடில் ஆர்டர் யூட்டிலிட்டிஸ் பண்றதுக்கு உனக்கு ஆளே இல்லை. இருக்கிற ரூதர்ஃபோர்டையும் எடுக்கிட்டாங்க. பிலிப்ஸ் தான் வந்து ஆட போறாருன்னு நினைக்கிறேன் மிடில் ஆர்டர்ல. ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் அவங்க கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் வந்து எடுக்கலாம். எஸ்பெஷலி இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆள் எடுக்கலாம்.
அண்டு ஜேசன் ஹோல்டருக்கு கூட போகவாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. நம்பர் 6 நம்பர் 7 ஆடுறதுக்கே ஆள் இல்லை. உனக்கு சாய் கிஷோர் நம்ப முடியாது. ஷாருக் கானு நாட் எட் ப்ரூவன். ஸோ இந்த ஃப்ரெஜைலான மிடில் ஆர்டர்ஸ் லைக் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர்ஸ், அதனால உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர், சாலிட் மிடில் ஆர்டர் தேவைப்படுது. மயன்க் அகர்வாலுக்கும் போகலாம், பட் அவருக்கு பொசிஷன் கிடையாதுன்றதுனால கஷ்டம். ஸோ உனக்கு இந்தியன் டேலண்ட்ஸுமே இல்லை. மணிஷ் பாண்டே இல்லை அப்புறம் அவங்க 11 எப்படி இருக்கு, அதான் மனிஷ் பாண்டே கேகேஆர்ல ரீடைன் பண்ணிட்டாங்க. என்ன தலைவன் ரீடைன் பண்ணிருக்காங்க, அப்ப கேகேஆர் ரீடைன் கூட பண்ணிருக்காங்க. நீ சொல்ற நல்ல ஆப்ஷன் இருக்கு. கரெக்டாக ஏய் செம்ம சாய்ஸ்ரா தீபக் கூட மாமா. கரெக்டா நெத்தி குஜராத் பிளேயரு கிரவுண்டும் ஓரளவுக்கு நல்லா தெரியுன்றதுனால மாமா செம்ம சாய்ஸ். வேணா பவுலிங்கும் போட 2 ஓவர் தீபக் கூட ஆடுவான், கண்டிப்பா ஆடுவான். நீ வேணா நோட் பண்ணிப்பாரு, நமக்கு எதிராகவே குஜராத் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். போன சீசன் மாதிரி நான் கூடாவ பார்த்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி கூட எல்எஸ்ஜிலயோ இதுலயோ முக்கியா தான் ஆனா, இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஏதாவது கான்பிடன்ஸ் பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனா கூட ரிடம்ஷன் வரலாம். வரலாம் அதான். ஒரு பாயிண்ட்ல வந்து விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்பர் 3 எடுத்தாங்க. அயர்லாந்து மேட்ச்ல எல்லாம் வந்து நம்பர் 3 ஆனார் T20. அதாவது விராட் கோலி ஆமா T20 செட்டப்ல வந்து விராட் கோலி இல்லைன்னு நினைச்சப்போ 2022 டைம்ல, அதுக்கப்புறம் தீபக் கூட தான் நம்பர் 3 ட்ரை பண்ணாங்க. எங்க அயர்லாந்துல போய் செஞ்சுரி அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காரு. ஸோ டேலண்ட் இருக்கு, பட் அது கரெக்டான இடத்துல வந்து இல்லை. அது நம்ம நேரம் சிஎஸ்கேல வந்து ரிடம்ஷன் நடக்கும்னு நினைச்சோம், நடக்கல. பட் இப்ப நல்லா ஷோ பண்ணிட்டு இருக்காரு ப்ராமிசஸ் மேட்ல. கண்டிப்பா பெட் உலகம் குஜராத் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமா சொன்ன மாதிரி தீபக் கூட ஃபார் குஜராத் கண்டிப்பா நடக்க போகுது. ஓகே, இல்லைடா அதான் இப்போ லைன் அப் வந்து எப்படி இருக்குன்னா, சாய் சுதர்ஷன் கில்லு, ஜாஸ் பட்லர் 3, 4 வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு மேஜர் அப்கிரேடாக இருக்கும், 5 வந்து கிளென் ஃபிலிப்ஸ், 6 வந்து ஷாருக் கான், 7 ரஷித் கான், 8 தெவாட்டியா, 9 ககிசோ ரபடா, 10 முகமது சிராஜ், 11 பிரசித் கிருஷ்ணா, 12 வந்து உனக்கு வந்து சாய் கிஷோர். அப்படி இல்லைனா வந்து இவன் அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் இருப்பான் அர்ஷத் கான். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து உள்ளே வருவாங்க. மோஸ்ட்டாக இதுவாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஸ்லாட் வந்து இப்போ மில்லரை வந்து உள்ளே வரதா இருந்தால் மேபி கிளென் ஃபிலிப்ஸுக்கு பதிலாக வந்தால் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளென் ஃபிலிப்ஸ் பதிலாக மில்லரு, இல்லைனா ஒரு பேக்கப் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட லைன். அவங்களும் ஓரளவு செட்டில்டு தான். இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய ஆள் வந்து யார், இப்போது மில்லர் வரணும், வந்தால் கொஞ்சம் ஒரு கிளென் ஃபிலிப்ஸ்க்கு ஒரு பேக்கப் மாதிரி இருக்கும். மற்றபடி உனக்கு டாப் ஆர்டர் செட்டில்டு. மிடில் மட்டும் நீ சொல்ல மாதிரி அந்த ஷாருக் கான், ரஷித் கான் இவங்க எல்லாமே அடிப்பாங்க, ஆனால் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்களா, ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ண தேவாட்டியா கூட விட்டுட்டீங்க. அதெல்லாம் ஸ்கேம் மாதிரி தான் இருக்கு ரொம்ப வருஷமா தேவாட்டியாலாம். கடைசியா அவரோட சல்யூட் அடிச்சவர் தான். அதுக்கப்புறம் அடிச்சு நான் பார்த்ததே இல்லை. அடிச்சிருக்காரு, பட் பெருசா 5 வருஷம் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வச்சிருக்காங்க ஒரு பாட்டில் ஓவர் போட்டே நான் பாட்டில் இல்லை மாப்பிள்ள. இல்லைடா, அவனை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலான்னு கேட்டான். அவன் உண்மையிலே இப்போ 9th ரவுண்ட் இறக்கி விட்றான். அவன் உள்ளே வரும்போதே பாரு, மிஞ்சி பண்ணால் 10 பால் தான் இருக்கும். 10 பால் 25 ரன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. அவன் ஸ்கோப்பே அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ என்னை கேட்டால் அவன் விப்ராஜ் நிகம் இப்போது டெல்லியில் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் உள்ள பிளேயர் திவாட்டியா. நல்ல ஒரு லெக் ஸ்பின்னும் போடுவான். அவனை அந்தளவுக்கு யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவனே தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அந்த வெறும் 5 பால் 10 பால் தான் ஆடுவேங்கிற மாதிரி செட்டில் ஆகிட்டான். ஸோ அதை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீ சொல்கிற மாதிரி அந்த எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் வந்து தான் அடிக்கிறான். அதாவது சேஸ் வந்து 10 பால் இருந்தால் தான் அடிக்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும் போதெல்லாம் அவனை விட்டா அடிக்க மாட்டான். அதுக்கு பேசாம அவனை இம்பாக்டா யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா வரலாம். அந்த மாதிரி தான் இருக்கு மாப்பிள்ள. நிறைய நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாப்பிள்ள, நிறையா டீமு இந்த இம்பேக்ட் சப்பை வந்து சும்மா வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 12 பேரை கணக்கை வச்சுக்கிட்டு செகண்ட் என்ன பண்ண போகிறோமோ, இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு பேட்டர் எடுத்துக்கிறாங்க, இல்லை செகண்ட் பவுலிங் போடுறோன்னா ஒரு பவுலர் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இதை வந்து சும்மா ஒரு காமன் ப்ரெடிக்டபுளாக வைக்கிறாங்க. இதை வந்து இன்னுமே நிறையா ஒர்க் அவுட் பண்ணி அந்த இம்பேக்ட் சப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக பயங்கரமாக. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஓவருக்கு எனக்கு 2 விக்கெட் தான் போயிருக்கு, 210 அடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உனக்கு ஒரு பேட்டரே தேவையில்லை, நீ அழகாக பவுலர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இல்லை அந்த இடத்துல விக்கெட் விழுதுன்னா அந்த இடத்துல நீ பேட்டரை கொண்டு வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 3 இம்பாக்ட்ஸை பார்த்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. யாரா சைமுலேஷன் மாதிரி இந்த மாதிரி ஆச்சுன்னா இவன் வரணும், இந்த மாதிரி ஆச்சுன்னா இவன் வரணும், இந்த கிரவுண்டுக்கு இவன் வரணும், இந்த ஆப்போனண்ட்டுக்கு இவன் வரணும் அப்படின்னு நிறையா சிமுலேஷன் வச்சு அதை ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப டிசீவ் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அதே ஸ்டாட்டிக்கான ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராட்டஜியோட மாதிரி. போனோம்னு வச்சுக்கோ, போராக. ஆமாம், இப்போ சிஎஸ்கே அதான் பண்ணிகிட்ருக்கு. கேவலமாக இருக்குது சிஎஸ்கே இல்லை, நிறைய டீம் அதான் பண்ணுறாங்க. ரொம்ப போராக அதையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே. ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு வாட்டி கொலாப்ஸ் பஞ்சாப் நடந்தா வந்து வேணா நடுவுல யாராவது அனுப்புவாங்க. கூட ஒரு தடவை அப்படிதானே இப்போ வந்தான். கூட ஆஹ் அதான் ஒரு வாட்டி வந்து விஜயகுமார் வைஷாக பஞ்சாப் யூஸ் பண்ணாங்க பாத்தியா, எதுவுமே இல்லாம பொசுக்குன்னு உள்ள வந்து இறக்குனாங்க, வந்து 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தவர். ஸோ அந்த மாதிரி உனக்கு அந்த அன்பிரடிக்டபிளா ஜிடி கூட இருக்கணும். தான்டா, ஜிடி கூட தான் ரொம்ப மாதிரி. சாரி, இவன் இந்த ருதர்ஃபோர்டுக்கு ஒய்டா போட்டு ருத்ரபூர். போட்டு அடிச்சானே. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லைன்னா வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு போயிடலாம். பேசாம ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஏதாவது கிடைக்கும். அதனால உனக்கு ஆல்ரவுண்டர் யூட்டிலிட்டியே எல்லாம் போயிருது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெருசா வந்து உனக்கு வரவேற்பு இல்லைன்னா அதே 11 vs 11 ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். இம்பாக்ட் பிளேயர் வந்து இப்போ சைட் பை சைடு கிராஃபில் தூக்கிட்டாங்க. ஸோ ஒர்க் அவுட் ஆகலைன்னா தூக்கிடுவாங்க எங்கேயும், இன்னும் 2 வருஷம் பார்த்துட்டு. சரி, ஓகே. அப்புறம் செகண்ட் செட் ஆஃப் 4 டீம்ஸ், லீஸ்ட் பர்ஸோடு இருக்கிற 4 டீம்ஸை வந்து நம்ம இதோட நிறைவு பண்ணிட்டோம். ஸோ எப்படி போகிறாங்கன்னு உங்களுக்கு பற்றி பேசுகிறதுக்கும் இல்லை. மோரோவர் பயங்கர செட்டில்டான லைனப் வந்து இந்த 4 டீம்ஸ் தான். ஸோ 1-2 பேக்கப் பிளேயர்ஸ் அண்ட் ஏதாவது லோக்கல் டேலண்ட்டு வந்து ஏதாவது ஆறுதல் கொடுக்குற மாதிரி எடுப்பாங்க. அதை தவிர நல்ல செட்டிலான லைனப். அடுத்து இன்னும் ஒரு 5 டீம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த ஃபர்தர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் அண்ட்லெஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ட்ரியோஸ், கோகுல், மேடி அண்ட் விஜய். பாய்.